ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து ஆட்களை தேர்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்க போது. இந்தியன் சிட்டிசனாக இருக்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் தான். சிடிசி வந்து 12 lakh per annum வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன மாதிரியான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்கில் லெவல் 1 லெவல் 2 2 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் வந்து லெவல் 1க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக 23 வயசு, மேக்ஸிமமாக வந்து 28 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 2க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பிடெக் சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனிங் வச்சு அதில் வந்து இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் அங்கே அப்ளிகன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் ரிட்டன் டெஸ்ட்டு, அப்படி இல்லைனா குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெவல் 1க்கு பார்த்தீங்கன்னா சிடிசி வந்து 9 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 2க்கு வந்து மேக்ஸிமமாக 12 lakh per annum வந்து சேலரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக மும்பை, கொல்கத்தா அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸில் எல்லாமே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 rupees வந்து எல்லோரும் பே பண்ணணும். ஆனால் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 100 rupees மட்டும் பே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸ் அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீஃப் ஜெனரல் மேனேஜர், இந்தியன் பேங்க் கார்ப்பரேட் ஆஃபீஸ், ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட். அந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும். லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 1க்குள்ளே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அனுப்பிடுங்க. இந்த ஃபீஸ் பேமெண்ட்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அமௌண்ட் அனுப்பிடலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட ஒரு சில அட்டாச் டாக்குமெண்ட்ஸு கேட்டிருப்பாங்க. உங்கள் மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதையும் வச்சு அனுப்பிச்சிடுங்க. மெயினாக கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஹாவ் அ வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். அதாவது அவங்க காண்டாக்ட்டுக்கு வந்து நீங்கள் வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டையுமே கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது போக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.